கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி வீட்டை விட்டே வெளியே போகிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வீடியோவை அவங்க திவாகர் கிருபா கிட்ட காட்டினதுமே அப்போ சுகுணா ஓடோடி கிருபா கிட்ட அவங்க காலில் விழுந்து கெஞ்சி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா அப்படிங்கவும் அப்போ கிருபா அந்த வீடியோ பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே அவங்க கிருபா சுகுணாவை பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணமாக இருந்திருக்கிற. ஆனால் உண்மையிலே நான் இதை கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லை. உண்மையை சொல்ல போனாக்கி நான் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே சந்தேகப்பட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் நான் ஒரு துளி கூட நான் சந்தேகப்படல. என்ன காரணம் தெரியுமா? நான் உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் காரணம். ஆனால் அதை இப்படி நீ உடச்செறிவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சுகுணா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் சொல்கிறது கேளுங்க. நான் வேணும்னே நான் பண்ணலை. கதிர் நல்லவே இல்லைன்னு தெரிஞ்சனால தான் நான் இந்த மாதிரிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்படிங்கும்போது நீ எவ்வளோ தூரம் இதை பண்ணிவிட்டு என் கூட இருந்துக்கிட்டு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சித்ரா பார்க்குறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் அம்மா தான் ஃபோனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் அதே மாதிரிக்கு கருணாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் தான் அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்களா அப்படிங்கும்போது எங்கள் பார் கருணா, இவள் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, இவளை உடனடியாக வீட்டை விட்டே போக சொல்லு அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே சுகுணா கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஜெயந்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ இந்த நேரம் பார்க்க இந்துமதி வேற இல்லாமல் போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக நீ இந்துமதியை இங்கே வர சொல்லு, இப்போ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்போ இந்துமதி அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ உடனே இந்துமதியை கூப்பிடவும் அவங்களும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரிக்கு சுகுணாக்காவை வீட்டை விட்டு அவர் போக சொல்கிறார் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே இந்துமதி அதிர்ச்சடைகிறாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோமோ அதுவே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி அங்கேருந்து ஓடோடி வராங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க இந்துமதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, சுகுணாக்காவுக்கு எந்த இதுவும் பிரச்சனையும் கிடையாது, இது எல்லா பிரச்சனையும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி பழையத்துக்கு அவங்க மேலேயே போட்டுக்கிட்டுதாங்க. இங்கே பாரு, எல்லா ஆதாரமும் என்கிட்ட கிடைச்சிருச்சுது, இதுக்கு மேலே என்கிட்ட போய் சொல்லி நீ மறைக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லவும் அப்போ கருணா சொல்கிறாங்க. அப்போ இந்துமதி உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அப்போ அண்ணி தான் இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் உடனே இந்துமதியும் ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் நீ ஏ கூடயே இருந்துக்கிட்டு நீ நல்லவ போல வேஷம் முட்டிட்டு நீ தேடிக்கிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ இந்துமதி இதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கும்போது இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த ரெண்டு நம்பிக்கை துரோகிகளையும் உடனடியாக வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தீனதயாளன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு கிருபா, அவள் பொண்ணோட வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறா, நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் இங்கே பாருங்கப்பா, இந்த பிரச்சனையை நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கும்போது அப்போ சுகுணா அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. திரும்ப திரும்ப இங்கே பாரு துரோகி, உன் முகத்தில் நம்மள நான் முழிக்கவே மாட்டேன், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கும்போது மாமா நீங்கள் தானே என் உலகன்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டா நான் எங்கே போவோம் அப்படிங்கும்போது நீ எங்கேயாவது போ, எனக்கு என்ன, ஆனால் நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சித்ரா அங்கேருந்து ஓடோடி வராங்க. அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா, என் வாழ்க்கை நாசமாக இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே உங்களை உள்ள தள்ளுறதுக்காக அம்மா கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்கப்பா, அதனால சொல்கிறது கேளுங்க, அம்மாவை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா நான் சொல்கிறதுன்னு நீங்கள் நினைக்காதீங்கப்பா, நான் சொல்கிறது கேளுங்கப்பா அப்படின்னு சித்ரா கெஞ்சிட்டு இருக்கும்போது சித்ராவை பலாருன்னு கிருபா அடிச்சிடவும் சித்ரா கீழே விழுந்துருந்தாங்க. கீழே விழுந்ததுமே அவங்களுக்கு மூச்சை விட சிரமமாயி அப்படியே திணறிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சுகுணாவும் இந்துமதி ஓடோடி வராங்க. ஐயோ சித்ரா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சித்ரா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ உடனடியாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு இந்துமதி சொல்லவும் அப்போ கர்ணா ஃபோன் பண்ணுறதுக்காக போகும்போது உடனே கிருபா தடுக்கிறாங்க. கர்ணா நீ ஒன்றும் ஃபோன் பண்ணாத, இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணணுமே தவிர இல்லைன்னா ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்றதாங்க. இது கெட்டதுமே உடனே தீனதயாளன் சொல்கிறாங்க, என்னடா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, அவளை பாரு, சித்ராவோட நிலைமையை பாரு, நான் சொல்கிறது கேளு, அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன், சித்ராவை பழைக்க வைக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே சுகுணா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா அழுதுகிட்டே வரவும் இப்போ இந்துமதியும் அவங்க கூடயே வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கருணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சுகுணா அழுதுகிட்டே வரும்போது அப்போ இந்துமதி கேட்குறாங்க, அக்கா நீங்கள் எங்கக்கா போக போகிறீங்க அப்படிங்கும்போது இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கக்கா, சித்ராவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் நினச்சேனே தவிர நான் மற்றபடி நான் என்னக்கா தப்பு பண்ணேன் அப்படிங்கும்போது நீ என்கிட்ட பேசாத, எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் அப்படிங்கும்போது அக்கா நான் சொல்கிறது கேளுங்க, இப்போ வீட்டை விட்டே நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படிங்கும்போது நான் என் மாமா தான் என் உலகன்னு சொல்லி நான் வாழ்ந்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் என் மாமா இல்லாமல் எந்த வீட்டுக்குமே நான் போனது கிடையாது அப்படிங்கும்போது அக்கா நான் சொல்கிறது கேளுங்க, உங்கள் அம்மா வீடு எங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்,
நானே கொண்டு உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு விடுறேன், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அங்கே இருங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு என் மாமா இல்லாமல் நான் எந்த வீட்டுக்குமே போக மாட்டேன் அப்படிங்கும்போது, அக்கா நீங்கள் பேசுகிறதுலாம் சரிதான், ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையை நினச்சி பாருங்க, இப்போ நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து சுகுணா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா ஜெயந்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஜெயந்தி வந்து வீட்டை விட்டு சுகுணாக்காவும் இந்துமதியும் ஒரே நேரத்தில் 2 பேரும் போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்போ வந்து கருணா வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணதுனால அவங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே சித்ராவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ ஜெயந்தி வந்து கருணா கிட்ட சொல்கிறாங்க, கருணா நான் சொல்கிறது கேளு, எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி சுகுணாக்காவையும் இந்துமதியும் அழைச்சிட்டு வந்துரு அப்படிங்கும்போது, இல்லை நீ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற புவனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சித்ரா வந்து அப்படியே தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிக்கு மனசளவில் அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து கண்முழிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற ஜெயந்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஜெயந்தி வந்து தீனதயாளன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாமா இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, சுகுணாக்கா இந்த வீடே தான் உலகம்னு சொல்லி அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ எங்கே போனாங்களோ தெரியல, அது மாதிரிக்கு இந்துமதியுடைய நிலைமையை நினச்சி பாருங்க அப்படிங்கவும் நான் என்ன பண்ணுறதுக்கோ எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு தீனதயாளன் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா கருணா வந்து இந்துமதியை பிரியணும்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.